Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. நம்மோடு பொருளாதார ஆலோசகர் சிற்பி இணைந்திருக்கிறார். சார், நேற்றைய தினம் இந்த இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்ததுக்கு நீங்கள் முழு விவரங்களை எங்களை விட கூடுதலாக நீங்கள் பார்த்துருப்பீங்க, படிச்சிருப்பீங்க. இப்போ இது ஒரு தனிநபரை பாதிக்குமா? நிதி மேலாண்மையில் படுபாதாரத்தில் தமிழ்நாடு இருக்கா? நம்ம விட 2 மடங்கு மக்கள் தொகை அதிகமாக இருக்கிற உத்தரப்பிரதேசம், நிறைய விஷயத்துக்கு உத்தரப்பிரதேசத்தை சுட்டி காட்டுவாங்க. உத்தரப்பிரதேசம் 7 லட்சம் கோடியாக தான் இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டோட கடன் 10,71,000 கோடியாக உயருதுன்னா எங்கே பிரச்சனை சார்? என்ன சிக்கல் சார்? இது வந்து ரெண்டா பிரிச்சுறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வந்து இப்போ சார் சொன்னதை கவனிச்சதுல வந்து என்னன்னா வந்து ஒரு மாநிலம் வந்து தான் இஷ்டத்துக்கு செலவு பண்ணலாம், அது யாரும் எதுவும் கேட்க முடியாது அப்படின்றதுலாம் கிடையாது. ஒரு ஸ்டேட் பாரோயிங் சப்ஜெக்ட்னு ஒன்று இருக்கு. அந்த ஸ்டேட் பாரோயிங் சப்ஜெக்ட் எந்த மாநிலத்தா இருந்தாலும் சரி, ஆக்சுவலா அது வந்து கவர் ஆகுறது வந்து FRBM, ஃபினான்ஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் பட்ஜெட்டரி மேனேஜ்மெண்ட் 2003 ஆக்டுக்கு தான் வரும். அந்த அந்த முறைன்னு வந்துட்டாலே அப்போ வந்து இவங்க பட்ஜெட் வந்து அப்ரூவல் வாங்கணும். அப்போ எப்படி செலவு பண்ண முடியும், ஜிஎஸ்டி எப்படி செலவு முடியும், ஸ்டேட் டேக்ஸ் எவ்வளோ போட முடியும், செஸ் எவ்வளோ கவர்மெண்ட் கொடுக்கணும், எல்லாமே வந்து அதில் வந்துருது. பாயிண்ட் நம்பர் 1 FRBM. பாயிண்ட் நம்பர் 2 வந்து ஸ்டேட் பிஸ்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி லாஸ் கீழே வந்து பிஸ்கல் டெபிசிட் இவ்வளவு மெயின்டைன் பண்ணியே ஆகணும்ன்றது கிளியர் கட் ரூலு. 2வது பாயிண்ட். இதை தவிர வந்து நீங்க வந்து ஸ்பெஷல் இப்ப அவர் சொல்ற மாதிரி வந்து கூடுதல் வரி ஏதாவது போடுறது இருந்தா கூட பைலேட்டரல் டெட் மேனேஜ்மெண்ட் பிட்வீன் RBI ஸ்டேட் போடாம தன் விருப்பப்படி வந்து ஒரு முதலமைச்சர் திமுக ஆட்சியா இருந்தாலும் சரி, அதிமுக ஆட்சியா இருந்தாலும் வேறு யாராவது அந்த செலவினங்கள் பண்ண முடியாது. அது வந்து பாயிண்ட் நம்பர் 1. பாத்தீங்களா? பாயிண்ட் நம்பர் 2, பிராக்டிக்கலா இன்னைக்கு நிலவரப்படி எடுத்து பார்க்கும்போது ஸ்டேட் டெட் GSDP ரேஷியோன்னு சொல்லும் போது தமிழகம் வெல் வித்தின் கண்ட்ரோல்ல. நான் சொல்லவில்லை, நிதி ஆயோகோட அறிக்கையே சொல்லி இருக்கு. என்னன்னா வந்து அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வரையறையாகப்பட்டது ஒரு ஸ்டேட் ஜிபி பாரோயிங் கெப்பாசிட்டி. எப்படி வந்து தனிநபருக்கு வந்து பாரோயிங் கெப்பாசிட்டி வந்து பேங்க்ல போனா வந்து உங்களோட சிவில் ரேட்டிங் பார்த்து இவ்வளவு பாரோ பண்ணலாம் அவ்வளவு பாரோ பண்ணலாம்னு சொன்னாலும் ஒரு மாநிலம் வளர வளர அதுக்கு வந்து பாரோயிங் கெப்பாசிட்டி வளர்ந்து கொண்டே இருக்கும். இப்ப இந்த வருடம் வந்து 34 லட்சம் கோடினா கொஞ்சம் பாரோயிங் கெப்பாசிட்டி கொஞ்சம் கூடும். போன வருடம் இருக்க பாரோயிங், அந்த பாரோயிங் கெப்பாசிட்டி கேபிடலைஸ் பண்ணிப்பாங்க. சப்போஸ் வந்து இப்ப 10 லட்சம் கோடி எடுத்திருக்கிறது என்பது ஒரு அப்சல்யூட் நம்பரா தான் நம்ம இன்னைக்கு ஹெட்லைன்ஸ் போட்டு வந்து எடப்பாடியாக இருக்கட்டும் இல்ல எந்த வலதுசாரி சிந்தனையாக இருக்கட்டும், ஐயோ கடன் சுமையை உயர்த்திட்டு போயிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அது கிடையாது. ஒரு ஸ்டேட் ஜிடிபி வந்து எவ்வளவு இருக்கு இன்னைக்கு, டெட்டுக்கு எகென்ஸ்டா எவ்வளவு இருக்குன்னு பார்த்தா ஒரு 31% வந்து இன்னைக்கு வந்து நம்மளோட டோட்டல் பாரோயிங் இருக்கு. இதே கேள்வி நாம் வந்து உத்தரப்பிரதேசிடம் கேட்க வேண்டுமானால் ஓகே, கரெக்ட் தான், அதே 31% தான் இருக்கு. ஆனால் மாநிலம் போன்ற பஞ்சாப், இமாச்சல் பிரதேஷ், அருணாச்சல் பிரதேஷ் எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து 46% HP எல்லாம் பண்ணும்போது அந்த ஸ்டேட் வந்து டெட் ட்ராப்பை நோக்கி போகுதுன்றது 2வது மிக மிக முக்கியமான பாயிண்ட். ஆச்சுங்களா? 3வது முக்கியமான பாயிண்ட்னு சொன்னீங்கன்னா ஒரு ஒரு மாநிலத்தோட GSDPக்குள்ள எவ்வளவு வந்து நீங்க பாரோ பண்ண முடியும்னு சொல்லும் போது நார்மல் அப்நார்மல் அவனே ஒரு லிமிட் தரான். யாரு? பினான்ஸ் கமிஷன், 15th பினான்ஸ் கமிஷனே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்க ஒரு வருடமும் உங்களோட GSDPல 4% ஆஃப் தி GSDP நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அது 2021 சிற்பி சார், சிற்பி இங்கதான் எனக்கு ஒரு கேள்வி என்ன எழுதுன இயல்பா எழுகுது. நான் ஒரு சாதாரண குடிமக்கள் பார்வையில கேட்கிறேன். நான் மாநிலத்துடைய வளர்ச்சி அதிகமாக இருக்கு, பொருளாதார வளர்ச்சி அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்றப்ப நம்முடைய கடன் வாங்க திறன் அதிகமாக இருக்கு, அது இயல்பா இருக்கிறது இயல்பு. ஆனால் பொருளாதாரம் வளருது, மாநிலம் வளருது அப்படின்னா நம்முடைய கடன் குறைஞ்சிக்கிட்டு தானே வரணும், மாறா கடன் கூடிக்கிட்டே இருக்க. 21 வரைக்கும் 4 லட்சம் கோடி தான். 2021க்கு அப்புறம் இந்த 5 ஆண்டு காலத்தில் மட்டுமே 10 லட்சம் கோடிக்கு மேலே போகுது அப்படின்னா அப்போ நிதி நிர்வாகத்தில், நிதி மேலாண்மையில் தவறோ அல்லது சரியான மேலாண்மை இல்லைங்க தானே வெளிப்படுத்துது. அது அப்படி இருக்கக்கூடாது. நீங்க இன்ஃபேக்ட் வந்து இந்த 10 லட்சம் கோடியை நீங்க கம்பேர் பண்ணி நீங்க மகாராஷ்டிரா போன்ற மாநிலமோ இல்ல மத்திய பிரதேஷ் மாநிலமோ பாத்தீங்கன்னா அவங்களோட GDP வளரும் வேகத்துல அவங்களும் அதே 6 லட்சம் கோடி 8 லட்சம் கோடி எடுத்திருப்பாங்க. பட் என்னன்னா வந்து இப்ப தமிழகம் போன்ற ஒரு மாநிலத்தை நான் வந்து அரசியல் சார்ந்து பார்க்காம கடந்த 10 வருட வளர்ச்சியில் சொல்லும் போது நான் தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறேன். இந்த மாநிலத்தோட வளர்ச்சி, கோஸ்டல் கம்போர்ட், உங்களுக்கு இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியல் பேஸ், உங்களுக்கு ஸ்கில்டு மேன் பவர் பார்க்கும்போது இன்னைக்கும் நான் சொல்றது 14% வளர்ச்சி பொட்டன்சியல் இருக்கு. அப்படின்னா அந்த மாநிலத்தோட நீர்வளம், நிலவளம், மனித வளம், மலை வளம், மக்கள் வளம் எல்லாத்துக்கும் நீங்க அவங்க லெவலுக்கு ஏத்த மாதிரி நீங்க இன்வெஸ்ட் பண்ணியே தீர வேண்டும்.
இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இப்ப வந்து நீங்க இது சொல்றீங்க இல்லையா, இந்த டைரக்ட் டிரான்ஸ்பர் கான்செப்ட்ங்கிறத இந்த பஸ் இலவச பஸ் இல்லாட்டி இந்த 1000 ரூபாய் நிதி எல்லாம் சரிங்களா, இதெல்லாமே என்னன்னா வந்து டெமோகிராபிக் டிவிடெண்ட்டை வந்து நீங்க எப்படி கேபிடலைஸ் பண்றீங்க, ப்ரொடக்டிவிட்டிக்கு எப்படி கேபிடலைஸ் பண்றீங்க, அதை வந்து நெசவு தொழிலுக்கு யூஸ் பண்றீங்க, இல்ல டெக்ஸ்டைல் மில்லுக்கு யூஸ் பண்றீங்களா, இல்ல அக்ரிகல்ச்சருக்கு யூஸ் பண்றீங்களா, அதை பண்ணி மாநிலத்துக்கு எப்படி வந்து ஜிடிபி உருவாக்குறீங்க, அதுக்கு எப்படி ஸ்டேட் டாக்ஸ் ரெவன்யூ வருது, எப்படி வந்து செஸ் வருது, எப்படி ஜிஎஸ்டி வருதுன்றத நம்ம இதுல பண்ணக்கூடிய ஒரு கால்குலேட்டட் மூவா தான் இதை பண்ணுவாங்களே தவிர இது வந்து கடன் சுமை அதிகமாயிடுச்சுன்னு சொல்லவே முடியாது. பட் எப்படி வந்து பர் கேபிட்டா தனி மனிதனோட பாக்கெட்ல வந்து எவ்வளவு பணம் போய் சேர்ந்திருக்கு, தனி மனிதன் தமிழனா பார்க்கும்போது மற்ற மாநிலங்க பார்க்கும் கடந்த 5 வருடத்துல வந்து அவங்களோட பர் கேபிட்டா அதிகமா இருக்கா, அவங்களோட ரூரல் ரேங்க் ரீஜனல் ரூரல் பேங்கோட சேவிங்ஸ் அதிகமா இருக்கா, பேங்க்ல அவங்களுடைய இருக்கக்கூடிய இது அதிகமா இருக்கா, இதைதான் நம்ம பார்க்கணும். ஐயோ நான் கடன் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா மாநிலத்துல அதுதான் பாயிண்ட். நன்றி சிற்பி, உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு